இருப்பாங்க அப்படின்னு. உறுதியான அமைப்பு உத்தியோக அமைப்பு எடுத்துக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பாங்க, உத்தியோகத்தில் இருப்பார்கள். அது என்ன மாதிரி உத்தியோகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? இந்த சூரியன் வீட்டுல மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அப்போ இந்த சூரியன் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த 4ஆம் பாவகத்துக்கு உண்டான காரகம் என்ன, ஆதிபத்தியம் என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்போ இங்க சந்திரன் செவ்வாய் இருக்காங்க, செவ்வாயுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிட்டு, செவ்வாய்னா என்ன பண்ணுவாரு? நிலம் வீடு வாகனம் கெமிக்கல் அந்த அமைப்புக்குள்ள எல்லாம் செவ்வாய் போவார். மெடிக்கல் அந்த அமைப்புக்கெல்லாம் போவார். சந்திரன் யாரு? சந்திரன் உணவு, அதாவது உணவு சம்பந்தப்பட்ட எல்லாம், அதே மாதிரி சேவை சம்பந்தப்பட்ட எல்லாம். அதே மாதிரி இந்த சந்திரன் செவ்வாய சூரியன் வருமானக்காரகனாக வந்தால் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட எல்லாம். அப்ப ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் அங்க இருக்கும். அப்போ இந்த வீட்டுல என்னென்ன அமைப்பு வருது, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்துக்கணும். அப்போ பொதுவா மூலம் நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியன் மூல நட்சத்திரத்திலிருந்து இந்த செவ்வாய் நாளில் இருந்து சந்திரனுக்கு 2 கூடைய சூரியன் 6ல் இருந்து மூல நட்சத்திரத்தில் நின்றால் அவர் என்ன மாதிரி வேலை பார்ப்பார் அப்படின்னா, கருவூலம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன், நிலம் சம்பந்தப்பட்டதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ், கருவூலம் அப்படிங்கிற இடத்துல இருப்பார். பதிவகம், கருவூலம் அந்த மாதிரி